நம்மளோட வாழைப்பழங்களையும் வச்சு அப்புறம் ஒரியன் கேரக்டர் வச்சு ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டோம். அது என்னன்னு பார்க்கறது முன்னாடி நீங்கள் ஃப்ரீ ஃபயர் டவுன் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டு டெய்லி லைவ் வரும். சுத்தமாக சப்போர்ட் இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டு ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுறேன். சரி வாங்க அதை வச்சு எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிஎஸ்ல எப்படி ஒரியன் யூஸ் பண்ணுறது நான் இப்போ சொல்லி தர போகிறேன். மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த சிஎஸ்ல குட்டி ஷாட் கன் வந்தால் யாரும் எடுக்காம விட்டாதீங்க. கண்டிப்பாக எடுத்துருங்க. ஏன் எடுக்க சொல்கிறேன்னா 2 அடியில் செத்துருவானுங்க. இந்த மாதிரி லாங்கிலேருந்து டேமேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி மெடிக்கல் போட்டு கீழே போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இருந்துச்சு. இது மேலே எதுக்கு நம்ம அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் வேத்தனமாக மேலே ஏறலான்னு போகிறேன். இந்த மேட்ச் பார்த்தா அந்த குட்டி கன் வச்சு எல்லாரையும் உங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் வேத்தனமாக போயிட்டு இருந்தாங்க. பாருங்க எல்லாம் கும்பலாங்க. எப்படியோ ஒருத்தவங்க ஃபுல் டேமேஜ் கொடுத்துறேன். இன்னொருத்தவங்க ஃபுல் டேமேஜ் கொடுத்து அவன் டவுன் ஆகிட்டான். அடுத்து இங்கே பாருங்க கட்டியார விட்டு வந்தான். அடுத்து இவனே பாருங்க பின்னாடி 360 போய் ஒரு டவுன் வச்சுருவான். சரி ரைட்டு நம்மளுக்கு தான் எய்ஸ் வேற லெவல்னு சொல்லிட்டு நானும் இந்த கொஞ்சம் ஹெச்பி வச்சு இன்னொருத்தவங்க டவுன் பண்ணிட்டேன். இன்னொருத்தவங்க டவுன் பண்ணோன்னே இன்னொருத்த வந்துட்டான். ஐயோ எனக்கு வேறு ஹெச்பி இல்லைன்னு சொல்லிட்டு நானும் உங்க பாருங்க 2 டேமேஜ் இதெல்லாம் சாவல போச்சு ப்ரோ. கஷ்டப்பட்டு 3 டவுன் பண்ண ப்ரோ. டிமிட்லாம் போட்டான் ப்ரோ. நான்